வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம ரவா கேச்சடி செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பேனை வச்சு 2 கப்பு ரவையை போட்டு வறுத்துக்கிறேன். தீய விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு, தட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வாசமாக இருக்கும். அதனால் நான் இடித்து எடுத்துக்கிறேன். இடித்து எடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அடுப்பில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்குவோம். காஞ்சோனையும் நம்ம அந்த இடித்து வச்ச பட்டை, கிராம்பு இதை போட்டுக்குவோம். அது பொரிஞ்சு நல்லா வந்தோடனையும் அதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு நல்ல கலராக வரும். நல்லா ரோஸ்ட் ஆகும்போது அந்த ஸ்மெல் வரும். நமக்கு ஸ்மெல் வந்தோடனையும் நம்ம பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். வதங்கினோடனே இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட்டு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக போட்டுக்கலாம். அதில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். கேபேஜ் கூட போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். கலந்துக்குவோம். லேசாக உப்பு போட்டுக்குவோம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கிளறி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம்தான், வெந்துடும். வதங்கின உடனே நம்ம இப்போ தண்ணி விட்டுக்கலாம். நல்லா குழப்பாக இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி 2.5 ஊற்றுறோம். ஒரு டம்ளருக்கு 2.5 ஊற்றுறோம். ஒரு கப்புக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இது செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நல்ல மணமாக நல்லாயிருக்கும், வாசமாக. தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. ரவையை போட்டு கிளறிக்கலாம். கட்டி விடாமல் கிளறணும். கரண்டி எடுக்காமல் கிளறணும். எடுத்துட்டு அப்புறம் போட்டோம்னா அதுக்குள்ளே பபிள்ஸ் மேலே தெரிக்கும். கிளறிட்டே ரவையை கொட்டிக்கிட்டே கிளறினோம்னா அவ்வளோவா நம்ம மேலே தெரிக்காது. இந்த மாதிரி போட்டுட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்கள் அந்த தண்ணியை குடித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சால்ட்டு பத்துதா, உரப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். பத்தலைன்னா எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இப்போ செட் ஆயிரும் மூடி வச்சுருக்கிறனால. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மல்லி எல்லாம் தூவிக்கலாம். லேசாக 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கிளறினோம்னா அவ்வளோதான்.
ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலையெல்லாம் போடுறது நல்லா மணமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.